இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கிறிஸ்துவுக்காய் இழக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். And when they could not come nigh unto him for the press, they uncovered the roof when he was, and when they had broken it up, they lay down the bed wherein the sick of the palsy lay. Mark chapter 2 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார். அந்த வீடு முழுவதும் கூட்டமா இருக்கு. சோ ஒரு திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்கன்னா, வீட்டினுடைய மேல் கூரையை பிரித்து அந்த கட்டிலோட அவனை இறக்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுக்காய் ஓடுகிறோம், தேவனோடு கூட நடக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்காய் இழக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கன்மானவர்களே, இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா வெட்டிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நம்ம எங்க கல்யாண மண்டபத்துல எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறோம். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாண டேட்டுக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடியே அந்த வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வேலை செஞ்சு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண வேலை எல்லாம் நடக்கும், சமையல் வேலை ஒரு பக்கம் நடக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள பாண்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க பார்த்தோம்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா, அட்ஜஸ்ட் பண்ற வேண்டியதா இருக்கும். ஈவன் நம்மள நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, சாப்பாடு டெய்லி பண்ணுவாங்க, ஆனா சரியா சாப்பாடு கூட கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு சரியா சாப்பிட பிளேட்டு கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஈவன் நைட்டு தூங்குறதுக்கு சரியான இடம் கூட கிடைக்காது. ஒரே ஃபேனை சுத்தி கிட்டத்தட்ட 20-25 பேர் படுத்திருப்பாங்க. சரியா காத்து கூட வராது. இந்த மாதிரி யார் ஃபங்க்ஷனை நடத்துறாங்களோ அந்த வீட்டுக்காரங்க நிறைய விதத்துல தங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருப்போம். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். சோ ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து தொடணும் அப்படின்னு கொண்டு வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, வாசல் வழியை கொண்டு போக முடியாது, வீட்டு கூரைய பிரிச்சு கட்டிலோட அவனை இறக்கினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நமக்கு அந்த இன்சிடென்ட் நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வழியாக கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்துகிறார். இது எல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷன் செய்த சாக்ரிஃபைஸ், அவன் இழந்து போன காரியங்கள் நம்ம எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அதாவது இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார், அதுக்கு பிற்பாடு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பேரை நம்ம கூப்பிட்டுருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னா கூட, அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த பார்ட்டி ஓவர் ஆன பின்னாடி வீட்டுக்காரங்க அந்த வீட்டை கிளீன் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வர்றது ஒரு சேலஞ்சான விஷயம். அப்படியானால் அந்த நாட்கள்ல அந்த இடத்துல அவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு பீப்புள் நிக்கிறாங்க. சோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு அதுக்கு பிற்பாடு அவ்வளோ வேலை இருந்திருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த வீட்டினுடைய மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். ஆனா அங்க அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவன் வீட்டினுடைய கூரை பிரிக்கப்படுகிறது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வீடா இருந்தா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? மனநிலைமை கூட பரவாயில்ல, எல்லாரும் அதாவது வீட்டை பிரிச்சவங்க மறுபடியும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க அந்த வீட்டு கூரையை சரி ரிப்பேர் பார்த்திருப்பாங்களா? கிடையாது. எல்லாருமே இயேசு கிறிஸ்து கிளம்பின உடனே எல்லா கிரௌடுமே காலி ஆயிட்டு இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை அவன் கட்டியிருப்பான், அதுக்கு எவ்வளவு பிரயாசம் இருந்திருக்கும். இதெல்லாம் போய் இப்போ அவனுக்கு ஒரு சரியான வீடு கூட இல்லை, மேல கூரை பிரிஞ்சிருக்கு.
அவன் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம இதுல ஒரு காரியம் பார்க்கிறோம், அந்த மனிதனுடைய பெயர் கூட எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்காய் சில காரியங்களை கொடுக்கிறோம். ஆனா எப்படி கொடுக்கிறோம்? இந்த கையில நான் தேவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா, அந்த பக்கம் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் டைத்து கொடுக்கிறப்ப கூட, ஆண்டவரே நான் சம்பாதிச்சதுல 10ல 1 கொடுத்துடுறேன், இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்க எனக்காக பூர்த்தி பண்ணணும், நீங்க எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறத நாம் பார்க்க முடியும். இது தவறு கிடையாது. ஆனால் நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேவனுக்கு கொடுக்கிறத கூட இந்த நாட்களில் நம்ம அநேகர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சீஷர்கள் கூட அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த அப்போஸ்தலர்கள் கூட அவரிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 19ல நம்ம பார்க்கிறோம், பேதுரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறாரு, நாங்க உமக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. நாம் இந்த நாட்களில் இந்த மாதிரியான ஒரு பீப்புளா இருக்கிறோமா? அல்லது தேவனுக்காக நான் எதையும் இழப்பேன் அப்படின்னு நான் தேவனுக்காக எழும்பி செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்போ எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வோம், ஒரு காரியத்தை கொடுப்போம் தெரியுமா? நாம் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்யும் போது, நாம் எப்போ அவர் மேல இருக்கிற அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமோ, அப்போது நான் தேவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். தேவன் எனக்கு செஞ்சாலும் சரி, என்னை ஆசிர்வதித்தாலும் சரி, ஆசிர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய இதில் அவருக்கு கொடுப்பேன், என்னுடைய காரியங்களை அவருக்கு கொடுப்பேன், அவருக்காக ஓடுவேன், அவருக்காக இழக்கிறதை நான் பெரிய பாக்கியமா நினைப்பேன் அப்படின்ற ஸ்டேட்ல இருப்போம். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். அந்த மனிதன், அதாவது பெயரே வெளியில குறிப்பிடப்படாத அந்த மனுஷன் தன் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுதான் இடர்பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு இன்வைட் பண்ண அந்த மனுஷன், தன் வீட்டு கூரை பிரிக்கப்பட்டதை கூட ஏற்றுக்கொண்ட, இழப்பை கூட அவன் ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் தேவனாலே கட்டாயம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான். ஏன் அப்படின்னா, நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட அதற்கேற்ற பலனை அடையாமல் போகான் அப்படின்னு தெளிவாக அங்க எழுதப்பட்டுள்ளது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம எதையும் எதிர்பார்த்து அவருக்கு கொடுக்க கூடாது. அவருக்காக எதையும் இழக்க நாம் தயாரா இருக்கணும். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும், எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலையும் கூட தகப்பனே, நீர் எங்களோட இருக்கிறீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, உமக்காய் நாங்கள் எல்லாவற்றையும் இழக்க, எதையும் எதிர்பார்த்து நாங்கள் கொடுக்காமல் இருக்க, ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்யணும் தகப்பனே. எந்த பேரு பிரஸ்தாபத்துக்காகவும் அல்ல, எங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற காரியத்துக்காக அல்ல தகப்பனே. உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் இருக்க, உமக்காய் கொடுக்க, காரியங்களை செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.